எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். உலக போற மூட்டி விடுற வேலையை டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. போற போக்க பார்த்தா யூரோப் கண்ட்ரிஸ் மேலே வரைக்கும் ஈரான் மிசைல்ஸ் லான்ச் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்திக்கல போல இருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ வரைக்கும் அமெரிக்காவும் ஈரானும் பெருசாக சண்டை போடலைன்னு தானே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது நடுவில் 2 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரானில் இருந்து எங்கள் நாட்டை வந்து அடிச்சிருக்குங்க அப்படின்ட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க சொல்லிட்டாங்களா? இந்த 2 மிசைல்ஸும் அங்கே பெருசாக டேமேஜ் எதுவும் ஏற்படுத்தலை, அது வரைக்கும் ஓகே. ஆனால் ஈரான்ல இருந்தால் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு யுஏஇ தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை கேட்ட ஈரான், நோ, நாங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லை, நாங்கள் அதெல்லாம் எதுவுமே லான்ச் பண்ணலைன்னு அவங்க நிலைப்பாடு எடுத்து சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக யுஏஇ இது வரைக்கும் ஈரான் பலமுறை பொழந்து கட்டியிருக்கு. அப்போல்லாம் ஒத்துக்கிட்டவங்க இப்போ மட்டும் நோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பேஸ்லெஸ்ஸான ஒரு குற்றச்சாட்டுங்க, இதுக்கு அடிப்படை ஆதாரமே இல்லைன்னு ஈரான் சொல்லிடுச்சு. ஆனால் இதில் யுஏஇ என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள ஈரானுடனான எல்லா விதமான ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கோவத்தில் எப்படி நீங்கள் எங்களை தொடலான்னு இதை பண்ணி விட்டாங்க. ஈரான் கொடுத்த விளக்கத்தை அவங்க ஏற்றுக்க ரெடியாக இல்லை. இன்னொரு பக்கம் ஈரான் இப்போ எடுத்துமா சொல்லியிருக்கு, ஏங்க என்னங்க இது போடலாம் பண்ணுறீங்க, நீங்கள் இது போடலாம் இந்த நேரத்தில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிராந்தியம் முழுக்க அமைதியை ஏற்படணும்னு எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்கு பெரிய குந்தகம் ஏற்பட்டுருன்னு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு ஈரான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஈரானோட அடி இருக்குல்ல, ஒன்றும் நல்லா யுஏஇ மேலே அம்மி மாரி விழுந்துச்சு பாருங்க. ஸோ அடி வாங்கின யுஏஇ தான் தெரியும் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் ஈரானை தனிமை நம்மளும் படுத்துவோன்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்த விஷயம். ஏற்கனவே ஈரான் யுஏஇயை 3000க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸை மிசைல்ஸை வச்சு அடிச்சிருக்காங்க. அவ்வளோ அடியை கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா அவங்கள தொடும்போதெல்லாம் திருப்பி அடிக்கும் போது ஈரான் ஃபுல்லாக அடித்தது யுஏஇ தான். யுஏஇ இந்த போருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, போருக்கு அப்புறம் எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை கம் டு துபாய் ஹபீபோன்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க பாருங்க. ஆனால் அந்த துபாயோட நிலைமை யுஏஇ நிலைமை இப்போ அப்படியா இருக்குது, கொடுமை. அதாவது இப்போ கடந்த ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோட்டல் ஆக்குபென்சி யுஏஇயில் 56% மட்டும்தான் இருக்குது. இது கடந்த பிப்ரவரி மாதம், அதான் அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 80% இருந்துச்சு. அண்ட் ஏர் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஜூனில் 4.7 மில்லியனாக சரிஞ்சிருக்கு. ஆனால் இது கடந்த பிப்ரவரி மாதம் 7.4 மில்லியனாக இருந்துச்சு. எப்படி தலையிட மாற்றிருக்கு பாருங்க. அப்படியே யுஏஇயோட ஒட்டுமொத்த ஜிடிபி இருக்குல்ல, அது பேண்டமிக்கு பிற்பாடு இப்போதாங்க சரிவு நோக்கி போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வேறு யார்? ஈரான் தான். ஸோ யுஏஇக்கு மனசில் அது இருக்காதா, அவனை வாய்ப்பு கிடைக்கட்டும், கண்டிப்பாக ஈரானை நம்மளும் தனிமைப்படுத்தும்னு நினச்சிட்டு இருந்தாங்களே, இப்போ தனிமைப்படுத்துகிற முயற்சியில் அவங்களும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல்ஃப் எக்கனாமிக் இருக்குல்ல, அது சார்ந்த ஃபோர்காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை, கத்தாரோட எக்கானமி கிட்டத்தட்ட 6% வரைக்கும் கீழே போகிற வாய்ப்பு, குவைத்து 4.4%, பஹ்ரைன் 2.9% கீழே போக வாய்ப்பு. இதில் பாசிட்டிவ் சைன் பார்த்தீங்கன்னா சவுதிக்கு மட்டும்தான் 2.6% மேலே போகிற வாய்ப்பு. ஆனால் இதுலேயே ஒரு கஷ்டகாலம் என்ன தெரியுமா, ஆக்சுவலாக சவுதியோட க்ரோத்து 4.3% மேலே தான் இருந்துச்சு எஸ்டிமேஷன் முன்னாடி, போருக்கு முன்னாடி. ஆனால் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுவே பாதியாச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ சவுதியோட க்ரோத்தையே நம்ம க்ரீன்லேயே இருக்க மாதிரி பார்க்க முடியாதுல்ல. இப்படி ஒட்டுமொத்த கண்ட்ரிஸை எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகுன்றது தான் அடுத்த கட்ட பெரிய கேள்வி. அமெரிக்க ஈரான் பஞ்சாயத்தில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறது நடுவில் இருக்க கல்ஃப் கண்ட்ரிஸ் தான். ரைட்டு, 60 நாட்கள் இதுக்குள்ளே நாங்கள் ஃபைனல் டீலை போட்டு எப்படியாச்சும் உலகம் இது கொண்டு வந்துடுவோம் எம்ஓயூ சைன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஈரானும் அமெரிக்காவும். அது முடிஞ்சிருச்சு, அந்த 60 நாட்கள் கெடுவும் முடிஞ்சு போயிடுச்சு. இது அஃபிஷியல் டேட் எம்ஓயூன்னு ட்ரம்ப்பே அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. இந்த நேரத்தில் ஈரான் புது டார்கெட் லிஸ்ட்டை போட ஆரம்பிச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிட் லிஸ்ட்டில் அமெரிக்க இராணுவத்துக்கு எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹார்ட்வேர்ட்ஸ்க்கான எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனிஸை ட்ரேஸ் பண்ணுற வேலை ஈரான் ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஷிப்பிங் கம்பெனிஸில் ஆரம்பித்து இந்த போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சார்ந்த கம்பெனிஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிடச்சிருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் நேம் ஈரான் கேதர் பண்ணி வச்சுருக்காமா. எப்படி அமெரிக்கா சாங்ஷன் போடுறாங்க, ஆனால் ஈரான் இந்த பேர்கள்லாம் லிஸ்ட்டு போடுறது காரணம் சாங்ஷனோடு நிற்கிறது இல்லை, வேறு எதனா பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஃபேக் ஃப்ளாக்டு ஷிப்ஸ் இருக்குல்ல, அதாவது ஈரானோட நட்பு நாடுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாக்ஸை எடுத்து கப்பல் மேலே வச்சுட்டு பயணிப்பாங்க. ஆனால் அந்த கப்பல் உண்மையில் அந்த நாட்டுக்கு சொந்தமான கப்பலாக இருக்காது. உள்ளுக்குள்ளே வேறு எதனா விஷயம் ஈரானுக்கு எதிராக எதிரிகள் கிட்ட கொண்டு போகிற மாதிரி சில பொருட்களை வச்சும் கப்பலில் ஃபுல்லாக போக்குவரத்து நடந்துட்டுருக்கு. அது போல் ஃபேக் ஃப்ளாக்டு ஷிப்ஸை நாங்கள் இதுக்கப்புறம் பார்த்தாலே கண்டு துணுமா தொலைச்சிருவோன்னு ஈரான் வேறு இப்போ வார்ன் பண்ணியிருக்கு. ஏற்கனவே நிறைய கப்பல்கள் கொழுந்து விட்டு எரியுது. இப்போ இதுக்கப்புறம் எத்தனை எரிய போதோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வரைபடம் பார்த்தீங்கன்னா
அமெரிக்காவோட மிலிட்ரி பேசஸ் இருக்குல்ல, அது யூரோப்பில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை குறிக்கிறது தான். எதுக்கு இப்போ சம்மந்தம் இப்போ அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் போட்ட இந்த வாரை எஸ்கலேட் பண்ணாருன்னு வைங்க, ஈரானோட வாரை, இதுக்கப்புறம் ஈரான் யூரோப் வரைக்கும் ஏவுகணை லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அடுத்த கட்ட ஷாக்கிங்கான நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஈரான்லேருந்து யூரோப்புக்கு ரொம்ப தூரம்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க மக்களே. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3878 கிலோமீட்டர்ஸ், அதாவது 2409 மைல்ஸ் மட்டும்தான். 40 யூஎஸ் மிலிட்ரி பேசஸ் இந்த யூரோப்பில் மட்டுமே இருக்குது. அதுவும் அமெரிக்க படை வீரர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 80,000 பேர் வரைக்கும் அங்கே நிலை கொண்டு இருக்காங்க. இந்த யூரோப்பில் இருக்க யூஎஸ் மிலிட்ரி பேசஸில் வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் சென்ட்ரல் யூரோப் இருக்குல்ல, இங்கே தான் அதிகப்படியான யூஎஸ் மிலிட்ரியோட மூவ்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஜெர்மனி, இட்டலி, யூகே, ஸ்பெயின், போலந்து இதெல்லாம் தான் தி லார்ஜஸ்ட் பேசஸாக அங்கே கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட பேசஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்களே, அதில் பெருசாக இதெல்லாம் கருதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேசஸை வச்சு லாஜிஸ்டிக்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, ட்ரைனிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே அந்தந்த நாடுகள் சார்ந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதும் இவங்க தான். அமெரிக்கா இந்த யூரோப் பேசஸ்ல இருந்து ரொம்ப குயிக்காக மூவ் பண்ண முடியும். உலகத்தில் எந்த பகுதி ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் இங்கேருந்து குயிக்காக மூவ் பண்ண முடியும். ஸோ உலகம் முழுக்க இருக்க அமெரிக்காவோட மிலிட்டரி நெட்ஒர்க்கில் கீ போர்ஷனே பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்க இந்த பேசஸ் தான். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு யூரோப் கண்ட்ரியும் இந்த அளவுக்கு யூரோப்பில் அமெரிக்காவோட ராணுவ பலமாக இருந்தாலும் ட்ரம்ப் அடிக்கடி கேட்பார், கவனிச்சிங்களா, ஈரானை நான் பிறந்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் கூட வந்து சேர்ந்துக்குங்க, சரி நீங்கள் சேரலையா, உங்கள் பேஸாச்சும் கொடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. பட் சில பேர் கொடுக்க மாட்டாங்க யூரோப் கண்ட்ரிஸு. ஸோ ஒட்டுமொத்த யூரோப்பும் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இல்லை. அது தெளிவாக இருக்கா? ஓகே, ஒருவேளை ஈரான் யூரோப் அடிச்சதுன்னு வைங்க, இப்போ ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை சில யூரோப் கண்ட்ரிஸ் எடுத்திருக்காங்களே, அவங்களும் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துருவாங்க. பிரச்சனை ஒன்றும் பெருசாக மாறிடும். ஈரான் மேலே அமெரிக்கா போடுற குண்டுகள், இஸ்ரேல் போடுற குண்டுகள் மட்டும் விடாமல் யூரோப் கண்ட்ரிஸ் சார்ந்து எதனா அங்கே ஃப்ளைட் அவங்க அமுச்சு விட்டு அந்த நாடுகளும் சேர்ந்து ஈரான் அடிக்க ஆரம்பிச்சா ஈரான் நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்படின்னா ஈரானால் யூரோப் வரைக்கும் ரீச் பண்ணி அடிக்க முடியுமா கேட்டிங்கன்னா, யூரோப்பே ரீச் பண்ண முடியும். யூரோப்பில் இருக்க நேட்டோ கண்ட்ரிஸ் அண்ட் கொஞ்சம் யூரோப்புக்கு வெளியே இருக்க நேட்டோ கண்ட்ரிஸாக இருந்தோம் ஈரானால் கைங்கரியம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, கடந்த மார்ச் மாதம் டர்க்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டாங்க. அதாவது ஈரான்ல இருந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எங்கள் நாட்டை நோக்கி வந்துச்சு. நாங்கள் நேட்டோவில் இருக்கோம் இல்லையா, ஸோ நேட்டோ ஏர் டிஃபென்ஸ் மூலமாக அந்த மிசைல், பேலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டதாக டர்க்கி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ டர்க்கி வரைக்கும் ஈரானோட மிசைல்ஸாக போக முடியுமா? ஒன்று. கடந்த ஜூலை மாதம் என்ன ஆகுது, ஜோர்டனை ஈரான் அடித்தாங்க. அங்கே இருக்க அமெரிக்க பேஸை டார்கெட் பண்ணி 3 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டாங்க. ஈரானோட ப்ரிசைஸான ஒரு அட்டாக்காக இந்த அட்டாக் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இது வரைக்கும் ஈரானால் ரீச் பண்ண முடியும். அவ்வளோ ஏன், டியாகோ கார்சியா இருக்குல்ல, நம்ம இந்தியன் ஓஷனில் அமைஞ்சிருக்க யூஎஸ் யூகே ஜாயிண்ட் மிலிட்ரி பேஸு, இது வரைக்குமே எங்களால் ரீச் பண்ண முடியும்னு ஏற்கனவே ஈரான் சொல்லிச்சு. அது வரைக்கும் அட்டாக் பண்ணுற இனிஷியேட்டிவே அவங்க முதல்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈரான் வெளிப்படுத்தி சொல்லுதில்ல, இத்தனை ரேஞ்ச் வரைக்கும் மட்டும் தான் எங்கிட்ட மிசைல்ஸ் இருக்குன்னு. அது மட்டும் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சீக்கிரட்டாக லாங் ரேஞ்ச் மிசைல்ஸாக இருந்து வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ சந்தேகங்கள் எழுப்பியிருக்கு. சரி, அப்போ ஈரான் சட்டு போட்டு அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா அக்யூரசிங்க. அதாவது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணலாம், ஆனால் அது ப்ரிசைஸாக அந்த செட் பண்ண டார்கெட்டில் போய் அடிக்குமா கேட்டிங்கன்னா அது கஷ்டம் தான். எல்லா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸும் அக்யூரஸியோடு செயல்படாது. சில மிசைல்ஸ் மிஸ்ஸும் ஆகும். ஒரு வேளை மிஸ்ஸெல்லாம் ஆகாதுப்பா, எங்ககிட்ட துல்லியமாக அடிக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைலாக இருக்குன்னு ஈரான் நினச்சிதுன்னு வைங்க, நாலு பின்ன டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சனை பெருசாக்கி விட்டார்னு வைங்க, ஈரானில் குண்டு போட்டு இன்னும் பல விஷயங்களை பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டார்னு வைங்க, அப்போ ஈரான் திரும்ப அடிக்கணும், அப்போ நம்ம யூரோப்பை டார்கெட் பண்ணி அடிக்கணும், யூரோப்புக்கு அருகில் இருக்க நாடுகள் அடிக்கணும் முடிவு பண்ணிட்டா அவங்களோட முதல் டார்கெட் எந்த நாடு திரும்ப இருக்கும்? மேக்ஸிமம் பல்கேரியா. ஆனால் அமெரிக்காவோட மிலிட்ரி அசட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே இருக்குது. எப்படி இந்த கல்ஃபுக்குள்ளே இருக்க யூஎஸ் மிலிட்ரி பேஸஸ் சார்ந்து தேடி தேடி ஈரான் அடிச்சது, அதே போல் பல்கேரியா வரைக்கும் ரீச் பண்ணி அடிக்கும் அவங்க தாங்க மாட்டாங்க. ஐஆர்ஜிசி இதை பற்றி ஆல்ரெடி அசஸ் பண்ணி வச்சிருக்காங்களாமா. அந்த தகவலை இப்போ வெளியே வந்திருக்கு. அண்ட் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, கடந்த ஜூலை மாதம் தான் அமெரிக்காவோட ரீஃபூலிங் ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, அது பல்கேரியாவில் தென்பட்டிருக்கு. இந்த விஷயம் எல்லாம் நம்மளுக்கே தெரியுதுன்னா ஈரானுக்கு தெரியாமையா இருக்கும். செகண்ட் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைப்ரஸ். ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, பல்கேரியாவுக்கு அடுத்தபடி ஈரான் மேபி இந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா அது சைப்ரஸ் தான். சைப்ரஸோட ஆக்ரோட்டிரி ஏர்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பிரிட்டிஷ் ஏர்பேஸுக்கான ஒரு மேஜர் ஹவுஸு. அது மட்டும் இல்லை, அமெரிக்கன் மிலிட்ரி ப்ரெசன்ஸையும் இங்கே பார்க்க முடியும். கடந்த மார்ச் மாதம் செய்தி வந்துச்சு, கவனிச்சிங்களா, ஈரான் தயாரித்த ஷாஹெட் ட்ரோன் இந்த பேஸை டார்கெட்டாக வச்சு பயணித்து வந்த விஷயம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. எப்போ? மார்ச் மாதம். ஸோ ஏற்கனவே ஸ்லைட்டாக பதம் பார்த்துருக்கு ஈரானு, ஒரு வேளை நம்மளால் முடியுமோ, ரீச் பண்ண முடியுமோன்னு. மிசைல்ஸை வச்சு பண்ணுவாங்க, அப்படின்னா ட்ரோன்ஸ் வச்சு பண்ணுன்ற மாதிரி தான் அவங்க பிளானில் ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு லிஸ்ட்டில் இருக்கிறது பல்கேரியாவும் சைப்ரஸும். ஈரான் இதை மட்டும் நாளைக்கு அடிப்பாங்களா, ஏன்னா வார் பெருசாகிடுச்சுன்னா, அப்படின்னா இதை தாண்டி வேறு எதனா டார்கெட்ஸ் அவங்க கிட்ட இருக்கான்றது ஒருத்தன் தான் மக்களை நம்ம பார்க்கணும். ஈரானால் இந்த அளவுக்கு வெஸ்ட் ஏஷியாவை தாண்டி இந்த வாரை ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும், அதில் மாற்றுக்கருத்து உங்களுக்கு வேணாம். கடந்த ஜூலை மாதம்
யுக்ரைன் என்ன பண்ணுச்சு, காஸ்பியன் சீல ஈரானோட வெசலை அடிச்சாங்க. அந்த டைம்ல ஈரான் நாம திரும்ப யுக்ரைன்ல குண்டு போடுவோன்னு அவங்க பிளான் பண்ணாங்களாமா. ஆனா கடைசி நேரத்தில் யுக்ரைன் டிப்ளமேட்ஸ் இருக்காங்களே, அவங்க வருத்தம் தெரிவிச்சதுனால ஈரான் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கியிருக்கு. இல்லைன்னா ஈரானோட மிசைல் யுக்ரைன் வரைக்கும் கூட பதம் பார்த்துருக்கலாம். ஸோ ஈரானால யுக்ரைன் வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்றதுக்கு தெரியாத லிட்டரலா ரைட்டு. வார் சான்சஸ், அதாவது இப்போ ஈரான் அமெரிக்கா கான்ஃப்ளிக்ட் பார்க்குறோம்ல, அது வெஸ்ட் ஏஷியா தாண்டி வெளியே போகன்ற அபாய குரலை பெருசாக எழுந்திருக்கா. இதுக்கு மத்தியில் இஸ்ரேல் வர்சஸ் டர்க்கின்னு ஒரு புதிய வார் எமர்ஜ் ஆனாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. என்னன்னா இஸ்ரேல் என்ன பண்ணிடுச்சு, சிரியாவில் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அங்கே எதுக்காக இது போல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன தெரியுமா சொல்கிறாரு, நாங்கள் ஜஸ்ட் எங்கள் மெசேஜை கன்வே பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காரு. இதுக்கப்புறம் வெளியான தகவல் என்ன தெரியுமா, டர்க்கிஷ் மிலிட்ரி அவங்க நிறைய ட்ரூப்ஸை சிரியாவில் டெப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஹை லெவலில் டெப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ சிரியாவில் இஸ்ரேல் ஆதிக்கம் செலுத்திருமோன்ற தயக்கத்தில் தான் டர்க்கிஷ் மிலிட்ரி இந்தளவுக்கு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறதா செய்தி வெளியே வந்துச்சு. இந்த செய்தியை கேள்விப்பட்டு தான் இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, எர்டோகன் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல, ஒட்டுமொத்த டர்க்கியவும் அபாயத்துக்குள்ளே தள்ளி விடுற மாதிரி இருக்குது பார்த்துங்க. அதாவது இது போல நீங்கள் பண்ணீங்கன்னா நாலு பேர் நாங்கள் ஈரானை புழக்காமல் உங்களே புழக்க வேண்டியது இருக்குன்றத இஸ்ரேல் இப்படி சொல்லியிருக்கு. அண்ட் நாங்கள் எப்போவுமே எங்கள் நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை யார் விடுத்தாலும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், நாங்கள் இறங்கி என்ன பண்ணுவோன்னு வார்ன் பண்ணியிருக்காங்க டைரெக்டாக இஸ்ரேல். இப்போ இதில் டர்க்கி என்ன சொல்லியிருக்கு, பேஸ்லெஸ் அலிகேஷன், நாங்கள் எங்கே அவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம், நாங்களும் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அசால்ட்டாக கடந்து போயிட்டே இருந்துட்டாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு டவுட் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் டர்க்கி மிலிட்டரியோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவங்க ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவாங்க. ஐஆர்ஜிசியோட மூமெண்ட் எப்படி வாட்ச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் டர்க்கி மூமெண்ட் இதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுவாங்க, இல்லை எந்த மாற்று கருத்த வேண்டாம். அண்ட் ட்ரம்ப் என்ன தெரியுமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, எக்கனாமிக் வார்ஃபேர். இந்த ட்ரேட் வார் ஞாபகம் இருக்கா, சைனா வர்சஸ் அமெரிக்கா, அது போல் ஈரானில் கொஞ்சம் நஞ்சம் வருது பாருங்கள் ரெவன்யூ, அதையும் ஃபுல்லாக காலி பண்ண அவங்களுக்கு காசே இல்லாத நாடை ஈரானை மாற்றி விட்டுருணும். இதெல்லாம் பண்ணணுனாக்கா எக்கனாமிக் வார்ஃபேர் மட்டும் தான் ஒரே முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியான உடனே இந்த ஆயில் ப்ரைஸ் இருக்குல்ல 2% மேலே போயிடுச்சு வெளியான உடனே. ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வர சில மணி நேரங்களில் இந்த ப்ரைஸ் இன்னும் எவ்வளோ தூரம் பீக்கில் போக போதும். அண்ட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கல அப்பாஸ், அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க நாங்கள் எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அமெரிக்காவை, இப்போ கூட ஏதோ எக்கனாமிக் வார்ஃபேர்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, பண்ணுங்க, இது நிலைமை இன்னும் மோசமாக தான் மாற்றி கொண்டு போக போகுது, ஆல்ரெடி நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த தோல்வியை இன்னும் பெருசாக மாற்ற போகுதுன்னு அப்பாஸ் அவர் சொல்லி வச்சிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப்பு அந்த பக்கம் இருங்க வாயை பிடுங்கன்னா, அந்த பக்கம் இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக டொனால்ட் ட்ரம்ப் வாயை பிடிங்கிட்டு இருக்காங்க. அது இங்கே வந்து நின்றுருக்கு எக்கனாமிக் வார்ஃபேர் வரைக்கும். ஒரு பாசிபிலிட்டி ஒன்று யோசிச்சு பாருங்க, அதாவது ஒருவேளை ஏதோ ஒரு நேட்டோ கண்ட்ரியை ஈரான் டைரெக்டாக தாக்கிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நேட்டோ சும்மா இருக்காதுல்ல, சும்மா இருக்கக்கூடாது, அவங்களோட பேசிக்காக தானே ஒருத்தர் மேலே கை வச்சா எல்லாரும் சேர்ந்து போய் அடிக்கணும்ட்டு, அப்படி அவங்க சேர்ந்து அடிக்க வராங்கன்னா அதை ரஷ்யா பார்த்துட்டு சும்மா இருக்குமா? அவங்க காலத்துக்கு வந்துட்டா மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், உலக போரை மூட்டி விடுற முயற்சியில் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமாக இருக்காரோன்னு இப்போ பல பேருக்கும் ஐயமே வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.